வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை சாம்பார். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். நாங்கள் வந்துட்டு நைட்டே ஊற வச்சு கொண்டக்கடலை இப்போ எடுத்து 5 விசில் விட்டு வச்சுருக்கோம். கொண்டக்கடலை நைட்டில் ஊற வச்சுட்டு காலைல சமைச்சா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து கடுகு தேவையான அளவு அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அதில் நல்லா போட்டு விட்டுடலாம். போட்டு வச்சு அடுத்து கொண்டக்கடலை சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிலே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். அந்த கேப்பில் நம்ம தேவையான காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கத்திரிக்காய் மட்டும் போடுறோம். 3 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதில் என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கத்திரிக்காய் அதில் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அடுத்து நம்ம இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். போட்டு விட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டியாச்சு. நல்லா அது வதங்கி வரணும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நம்ம அதில் எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கணும். அது பாருங்கள், அப்படி கட்டியாகவே இருக்குது எண்ணெயில் அப்படி போட்டது. அதனால் நல்லா நம்ம அதை ஃபுல்லாக எண்ணெயில் வதங்கணுன்றதுனால நல்லா அதை உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அதை உடச்சி விட்டுடலாம். இப்போ அடுத்து நாங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காய் அதில் 3 கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம காய்க்கு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால அடி பிடிக்கும். அதனால் கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்ட பாருங்கள் கலர் மாதிரி அதுலேயே நல்லா வதங்கணும் கத்திரிக்காய். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டி விட்டாச்சு. அடுத்து இதில் மல்லித்தூள் நான் ஆட் பண்ணல. மல்லித்தூள் 1 ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா திரும்ப சொலட்டி விட்ட மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா அது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது கூட கொண்டக்கடலையும் நம்ம இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கொண்டக்கடலை போட்டால் வதன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம். தனியாக தாளிச்சுக்குவோம் நாங்கள். அது போட்டு 2 மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அடுத்து இதுக்கு நாங்கள் சாந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 4, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் இருக்குது. நல்லா தனியாக எண்ணெயில் வதக்கி அது கூட தேங்காய் துருவல் ஒரு கப் அளவு போட்டிருக்கோம். அதை நாங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை அதில் நாங்கள் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே போட்டோம். இப்போ நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். ஃபுல்லாக கொதிக்கணும் பாருங்கள்.
நல்லா கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆல்ரெடி சுண்டல் நல்லா வெந்துடுச்சு குக்கர்லேயே. இப்போ இதுலேயும் இந்த எண்ணெயில் வதங்கி இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்ம பிளேட்டு எடுத்து பிளேட்டில் வந்துட்டு சாப்பாடு போட்டுக்கலாம்.